எல்லோருக்கும் வணக்கம். தொடர்ந்து லாஸ்ட் ஒரு 3 வீக்ஸா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் அதனுடைய உச்சத்துல இருந்து ஃபால் ஆயிட்டு இருக்கு. இந்த ஃபால் இன்னும் தொடருமா? என்னென்ன முக்கியமான ஈவென்ட்ஸ் அண்ட் நியூஸஸ் இருக்கு? ஃபர்ஸ்ட் அத பத்தி பார்த்துடலாம். முக்கியமா நியூஸ்ன்னு பார்க்கும்போது ட்ரம்ப்னுடைய இந்திய வருகை. ட்ரம்ப் இந்தியாவுக்கு வராரு. ஸோ இதனால ஐடி ஸ்டாக்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் நடக்கும். இதுக்கு முன்னாடி ட்ரம்ப் சைனா கூட பேச்சுவார்த்தைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ அதுக்கு பிஃபோரா ட்ரம்ப் சைனாக்கு விதிச்சிருந்த அந்த டாக்ஸ் அதில் ஒரு 50% வரைக்கும் ரெடியூஸ் பண்ணாரு. ஸோ இந்தியாவுக்கு வரும்போது இந்தியா கூட இருக்கக்கூடிய அந்த ட்ரேடு டீல் பாசிட்டிவா இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதே போல இந்தியாவுக்கு வச்சிருந்த அந்த டாக்ஸும் ரெடியூஸ் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இது எப்படி பார்த்தாலும் அது வர்றதுக்கு வரைக்கும் பாசிட்டிவா தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகும். ஓகே, இது ஒன்று. ரெண்டாவது முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது இந்த வாரம் பேங்கிங் செக்டாரை பார்க்கணும். பிகாஸ் செப்டம்பர் மந்தோடைய இன்ஃப்ளேஷன் டேட்டா லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்ல இல்லாத அளவுக்கு லோவஸ்ட் லெவல்ல இருந்தது. ரெக்கார்ட் லெவல் லோவஸ்ட் லெவல்ல இருந்தது. ஸோ இது எக்கனாமிக் ஒரு பாசிட்டிவான விஷயம். ரீசெண்டா கூட ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிருந்தாங்க. இதுக்கும் முக்கியமான காரணம் இன்ஃப்ளேஷன் டேட்டா குறைவா இருக்கிறது தான். இன்ஃப்ளேஷன் டேட்டா குறைய ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பாங்க. ஸோ இது எக்கனாமிக் பாசிட்டிவ். ஸோ இதையும் கவனிச்சு பார்க்கணும். இதுக்கு அடுத்து Q2 ரிசல்ட்ஸ் வரக்கூடிய வாரங்களில் எந்தெந்த ஸ்டாக் Q2 ரிசல்ட்ஸ் வெளியிட போறாங்க அப்படிங்கிறதையும் முன்னாடி பார்த்துருவோம். பஜாஜ் ஃபைனான்ஸ், ஓஎன்ஜிசி, பஜாஜ் ஃபினான்ஷியல் சர்வீஸ், பயோகான், அசோக் லைலண்ட், ஏஷியன் பெயிண்ட், டாடா ஸ்டீல், பிபிசிஎல், மேரிகோ. ஸோ இந்த ஸ்டாக்லாம் வரக்கூடிய வாரத்தில் Q2 ரிசல்ட்ஸ் வெளியிடுறாங்க. இதுக்கு அடுத்து முக்கியமா லார்ஜஸ்ட் ஐபிஓ ஒரு 7 ஐபிஓ லார்ஜஸ்ட் ஐபிஓ வரக்கூடிய வாரத்தில் வெளியிடுறாங்க. ஸோ இதுவுமே எக்கனாமிக் ஒரு இம்பேக்ட் தான். ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு பாசிட்டிவான ஒரு இம்பேக்ட் கொடுக்கும். அடுத்து ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட்னா நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஏ ரிலேட்டான ஸ்டாக்ஸ் ஓவர் சப்ஸ்கிரைப் ஆன மாதிரி ஓவர் வேல்யூ ஆன மாதிரி பை பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த குயிக்கான இந்த ஷார்ட் டைம்ல அதிகமான எக்ஸ்பெக்டேஷன் அதிகமான மணி ஏ ரிலேட்டடான ஸ்டாக்ஸ்ல பை பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு பபுள் மாதிரி கிரியேட் ஆயிருக்கு. சப்போஸ் அவங்களால மணி மேக் பண்ண முடியல அப்படின்னா கண்டினியூஸா செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இது ஒரு .com கிராஷ் மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்காங்க. நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது மட்டும் ரீசெண்டா யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து கிட்டத்தட்ட ஏ ஸ்டாக்ஸ்ல 1.2 ட்ரில்லியன் அளவுக்கு யூஎஸ் டாலர் அளவுக்கு மணியை ஏ ஸ்டாக்ஸ்ல இருந்து வைப் அவுட் பண்ணியிருக்காங்க, செல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டிராஸ்டிக்கா பை பண்ணும் போதும் சரி, டிராஸ்டிக்கா பேனிக் செல்லிங் நடக்கும் போதும் அது ஒரு ஒரு டிராஸ்டிக்கான கிராஷை கொண்டு வரும். ஏன்னா இதே மாதிரி தான் .com கிராஷ் நடந்தது. ஸோ இதை பத்தி ஒரு டீட்டெயிலாக நம்ம வீடியோ அப்கமிங் இதுல பண்ணலாம். நிஃப்டியை நம்ம டெக்னிக்கலா அனலைஸ் பண்ணும்போது லாஸ்ட் தேர்ஸ்டே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கு அடுத்து இப்போதான் வீடியோ போஸ்ட் பண்றேன். லாஸ்ட் தேர்ஸ்டே கிளியரா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லியிருந்தேன். மார்க்கெட் ப்ரீவியஸா இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் 24,440 450ங்கிறது நமக்கு சப்போர்ட்டா மாறுறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த ஃபால் தொடர்ந்து 2 வாரம் ஃபால் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த மார்க்கெட்டு இந்த இடத்துல அப்சைட் ரிவர்சல் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதாவது இவ்வளவு தூரம் ஃபால் ஆகக்கூடிய அந்த மார்க்கெட்டு கரெக்டா இந்த பாயிண்ட்ல வால்யூம் சேஞ்ச் ஆகுதா, ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுதா, இல்ல இந்த பாயிண்ட்ல ஏன் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகணும். ஸோ இன்வெஸ்டர்ஸ் உடைய சென்டிமெண்ட் இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகும். இதுதான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் நம்ம சொல்றோம். ப்ரீவியஸா இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் இங்க சப்போர்ட்டா மாறும். இப்போ வரைக்குமே கிட்டத்தட்ட 560 வரைக்கும் போயிட்டு 492ல க்ளோஸ் ஆயிருக்கு. சரி, இப்போ இது மார்க்கெட் ரெக்கவர் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம்? அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸா போஸ்ட் பண்ணியிருந்த அந்த வீடியோவுடைய ஒரு சின்ன வீடியோ கிளிப்பை நம்ம பார்த்துடலாம். இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கலாம். இது வரைக்கும் கண்டினியூஸா ஃபாலோ ஆகிட்டு இருக்க மார்க்கெட்டு கரெக்டா 25,450 இந்த லெவலில் டச் பண்ணிட்டு திருப்பியும் பவுன்ஸ் ஆகும் பாருங்க. ஸோ இப்போ வரைக்குமே நீங்க ஃப்ரைடே மார்க்கெட்ல கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் வரைக்கும் பவுன்ஸ் ஆயிட்டு கிட்டத்தட்ட 25,492ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, சரி, இது கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆகும் அப்படிங்கறத எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம்னா இதையும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா
லேர்ன் பண்ணலாம். ஸோ ஓவரால் மார்க்கெட் வந்து நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஓவரால் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு தான். இப்போ வரைக்கும் இன்ட்ராடே பெர்ஸ்பெக்டிவ்ல எடுத்து பார்க்கும்போது டவுன் ட்ரெண்ட் தான். இதை வந்து 2 பாயிண்ட் நான் சொல்லியிருந்தேன். ஒன்று, இந்த டவுன் ட்ரெண்டில் பிலோவில் ட்ரேட் ஆகிற வரைக்கும் கரெக்டாக இந்த எட்ஜில் வந்து மார்க்கெட் கீழே ஃபால் ஆகிருப்பாரு. இப்போவும் க்ளோசிங் வந்து நியர்பைல தான் க்ளோசிங் நடந்திருக்கு. ஓகே, ஸோ 25,550 560க்கு மேலே ஒரு 1 ஹவர் கேண்டில் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா டெஃபினட்டாக மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்படி சேஞ்ச் ஆச்சுன்னா இம்மீடியட்டாக ஒரு 150 பாயிண்ட் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து எங்கே நிற்கும்? இந்த இடத்துல வந்துருக்கு. இந்த மாதிரி வி ஷேப்ல இங்கே இருக்கா? ஸோ இது அப்படியே கரெக்டாக இந்த ரெசிஸ்டன்ஸ்ல வந்து நிற்கும். சிம்பிள் லாஜிக்கு. 700ல இருந்து 750 வரைக்கும் ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து அப்சைட்ல வந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ நாளைக்கு முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 25,550ங்கிற லெவலை வந்து முக்கியமாக கவனிச்சு பாருங்க. பிலோவில் கேப் டவுன் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக பை சைடு போகாமல் இதே செல் சைடு இதே டவுன் ட்ரெண்ட் தான், செல்லிங் ப்ரெஷர் தான் கண்டினியூ ஆகும். செக்டார் வைஸ்னு பார்க்கும்போது தொடர்ந்து பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் அண்ட் ஆயில் அண்ட் கேஸ் இந்த ஸ்டாக் வந்து தொடர்ந்து பாசிட்டிவ்ல இருக்கு. ப்ராஃபிட் புக்கிங்ல இருக்கிறது மீடியா ஸ்டாக்ஸ், பிரைவேட் பேங்க்ஸ், மெட்டல்ஸ், ஆட்டோமொபைல் இதெல்லாமே வந்து அதிகமான ப்ராஃபிட் புக்கிங் அண்ட் செல்லிங் ப்ரெஷர்ல இருக்குது. தொடர்ந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கக்கூடியது பப்ளிக் செக்டார் பேங்க். குறிப்பாக நம்ம ஒவ்வொரு வாரத்துலையும் வீக்லி வீடியோஸில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். கனரா பேங்க், பந்தன் பேங்க், எஸ்பிஐ பேங்க் இது எல்லாமே தொடர்ந்து அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இதுக்கு அடுத்து ஆயில் கம்பெனிஸை பொறுத்தளவுக்கு ஐஓசி, பிபிசிஎல், ஹிந்துஸ்தான் பெட்ரோல், ஆயில் இந்தியா, ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாமே இதனுடைய ரிசல்ட்ஸ் வந்து ஓவரால் சீசன்ஸ்ல ப்ராஃபிட் மேக் பண்ணதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த ஸ்டாக்ஸ்ல ஷார்ட் டேர்ம் ஒரு வீக்லி ட்ரேட் பண்றவங்க இந்த ஸ்டாக்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது இந்த வாரம் முக்கியமா நீ கவனிக்க வேண்டியது நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டி வந்து ஸ்ட்ராங்கா பவுன்ஸ் ஆயிருக்கு. பிகாஸ் இந்த இன்ஃப்ளேஷன் டேட்டா இதெல்லாம் பாசிட்டிவா இருந்துச்சு அப்படின்னா அடுத்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த லெவலில் நோட் பண்ணிக்கோங்க. 58,000க்கு மேலே ஒரு பிரேக் அவுட் நடக்கும்போது இதுவுமே பேங்க் நிஃப்டியுமே ஸ்ட்ராங்காக ரெக்கவர் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டி தான் ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் கோல்டு வந்து பார்ப்போம். கோல்டை பொறுத்தளவுக்கு இங்கிருந்து ரைஸ் ஆகுது. லாஸ்ட் ஒரு 3 மந்த் தான் இந்த ரேலி. இந்த லாஸ்ட் 3 மந்த் இந்த ரேலியில் பிரேக் அவுட் நடந்திருக்கு பாருங்க. இது வரைக்கும் ஷார்ப்பாக ரைஸ் ஆன மார்க்கெட்டு கரெக்டாக இந்த பாயிண்ட்ல, அதாவது 1,21,400 பிரேக் அவுட் நடந்து இந்த பிரேக் அவுட் லெவல்ல தான் சஸ்டெயின் ஆயிருக்கு. ஸ்டில் நவ் ப்ரீவியஸ் வீடியோல நம்ம பார்த்தோம் 1,27,500 வரைக்கும் இந்த கேப் அப் ஆயிருக்கு இல்லையா, இங்க கேப் டவுன் ஆயிருக்கு இல்லையா, இது வரைக்குமே அப் டு மேல ரைஸ் ஆனா கூட 1,27,000 வரைக்குமே கோல்டை பொறுத்தளவுக்கு இந்த பிரேக் அவுட் வேலிடா இருக்கும். அகெயின் மார்க்கெட் வந்து இதை டச் பண்ணிட்டு கூட அகெயின் மார்க்கெட் கீழே ஃபால் ஆகலாம். பெஸ்ட் சப்போர்ட் இன்கேஸ் கீழே ஃபால் ஆச்சு அப்படின்னா அடுத்து எங்க வந்து நிற்கும்? 1,11,500 அண்ட் 1,09,200 தான் வந்து நிற்கும். ஸோ இந்த லெவல் தான் பெஸ்ட் சப்போர்ட்டா இருக்கும். கோல்டை பொறுத்தளவுக்கு இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டில் பெஸ்ட் சப்போர்ட் அப்படின்னா 1,10,000 வச்சுக்கோங்க. ஓகே, 1,09,500லேருந்து 1,10,000 தான் பெஸ்ட் சப்போர்ட். அந்த பாயிண்ட்ல இருந்து கண்டிப்பாக மேலே பவுன்ஸ் ஆகும். ரைட் நோ ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஃபைன். இதுக்கு அடுத்து க்ரூட் ஆயில் வந்து பார்ப்போம். க்ரூடை பொறுத்தளவுக்கு 5,200ங்கிறது நமக்கு பெஸ்ட் சப்போர்ட்டு. அதே நேரம் அப்சைடில் ரெசிஸ்டன்ஸ், இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 5,500ங்கிறது ஒரு க்ரூஷியல் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். இந்த பாயிண்ட்ல தான் இங்கே உள்ள ரெசிஸ்டன்ஸு, இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிட்டு மார்க்கெட் கீழே ஃபால் ஆகுது. அது மட்டும் இல்லை, இது வந்து பாருங்க சைடுவேஸ் மார்க்கெட்டு. இந்த ஃபால் வந்து இம்மீடியட்டாக ஃபால் ஆகல, ஒரு ஃபால் ஆகுது, அகெயின் ஒரு 5 நாள் ரைஸ் ஆகுது, அகெயின் ஒரு 5 நாள் ஃபால். ஸோ திரும்பவும் அப்சைடு வந்து ரைஸ் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதை ஹவலியில் பார்க்கும்போது லைக் வந்து ஒரு சேனல் மாதிரி டாப் டு டாப் அண்ட் பாட்டம் டு பாட்டம் கனெக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு சேனல் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த சேனலோடைய ஃபார்ம் பாட்டம் வந்து ஆல்ரெடி டச் ஆகிருக்கு பாருங்க. ஸோ இதனுடைய சப்போர்ட்டு 5,250லேருந்து 5,200ங்கிறது ஒரு க்ரூஷியல் சப்போர்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி இந்த சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் பவுன்ஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 5,400 5,440 இருக்கும்.
ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு ஷார்ட் டேர்மில் ஒரு சைடுவேஸ் அப் ட்ரெண்டாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கோல்டை பொறுத்தளவுக்கு பிரேக் அவுட் ஆயிருக்கு. அப் டு 1,27,000 வரைக்குமே இந்த ட்ரெண்டு டவுன் ட்ரெண்ட் எப்போ வேணாலும் திரும்பவும் கீழே இறங்கலாம். பெஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 1,09,500 தான். ஃபைன், தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. இந்த வாரம் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.